ஹரே கிருஷ்ண. இயற்கையின் சட்டங்கள், கடவுளும் கர்ம விதிகளும், கடவுளை அறியும் வழி. வேதங்களை பின்பற்றும் குருசீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருக்களின் கருத்துக்கள் அதிகாரபூர்வமான மூலத்திடமிருந்து தாங்கள் கேட்டதை எப்போதும் அடிப்படையாக கொண்டிருக்கும். தங்களது சொந்த அனுபவத்தை அல்ல. ஒருவன் தனது சொந்த அனுபவத்தின் மூலம் விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் வழிமுறை அறிவை பெறுவதற்கான பௌதிக முறையாகும். இது பிரத்யக்ஷ எனப்படும். வேத வழிமுறை வேறுபட்டதாகும். அது ஸ்ருதி, அதிகாரபூர்வமான மூலத்திடமிருந்து கேட்டல் எனப்படும். வேதங்களை புரிந்து கொள்வதின் இரகசியம் இதுவே. உங்களுடைய பக்குவமற்ற புலன்களை கொண்டு உங்களது ஆராய்ச்சி திறனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது. அது சாத்தியமானதல்ல. உதாரணமாக, உங்களது தந்தை யார் என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் அதனை ஆராய்ச்சியின் மூலம் கண்டறிய முடியுமா? அது சாத்தியமா? இல்லை. அப்படியெனில் உங்கள் தந்தை யார் என்பதை நீங்கள் எவ்வாறு அறிய முடியும்? முறையான அதிகாரியான உங்களது தாயிடமிருந்து கேட்பதன் மூலம் நீங்கள் அறிய முடியும். இது பொது அறிவு. பௌதீக தந்தையினை ஆராய்ச்சியின் மூலம் அறிய முடியாது என்ற பட்சத்தில் உன்னத தந்தையினை ஆராய்ச்சியின் மூலம் உங்களால் கண்டறிய முடியுமா? கிருஷ்ணரே உண்மையான தந்தை. அவரே உங்களது தந்தையின் தந்தையின் எல்லா தந்தைகளின் தந்தை. முந்தைய தலைமுறையினை சேர்ந்த உங்களது உடனடி தந்தையை கூட உங்களால் ஆராய்ச்சியின் மூலம் கண்டறிய முடியாது. இவ்வாறு இருக்கையில் கடவுளான கிருஷ்ணரை எவ்வாறு ஆராய்ச்சியின் மூலம் அறிய முடியும்? மக்கள் கடவுளை ஆராய்ச்சியின் மூலம் தேடுகின்றனர். ஆனால் அவ்வாறு நெடுங்காலம் தேடிய பின்னர் தோல்வி அடைகின்றனர். அதன் பின்னர் கடவுளே இல்லை, நான் கடவுள் என்று கூறுகின்றனர். ஆனால் கடவுளை ஆராய்ச்சியின் மூலம் அறிய முயற்சி செய்யாமல் கேட்பதன் மூலம் ஒருவன் அறிய வேண்டும் என்று ஈஷோபனிஷத் கூறுகின்றது. அவன் யாரிடமிருந்து கேட்க வேண்டும்? கடைக்காரரிடம் இருந்தா? தீவிரவாதிகளிடம் இருந்தா? இல்லை. யார் தீரராக உள்ளாரோ அத்தகைய நபரிடமிருந்து அவன் கேட்க வேண்டும். தீரர் என்றால் யார்? தீரர் என்றால் பௌதீக தாக்கத்தினால் சஞ்சலம் அடையாத புலன்களை உடையவர் என்று பொருள். சஞ்சலம் அடைவதில் பல வகை உண்டு. மனம், பேச்சு, கோபம், நாக்கு, வயிறு மற்றும் பாலுறுப்பினால் வரும் சஞ்சலங்கள். நாம் கோபமடையும் போது எல்லாவற்றையும் மறந்து எந்த அபத்தமான செயலையும் செய்ய தயங்குவதில்லை. அபத்தமான விஷயங்களை எப்போதும் நாம் பேசிக் கொண்டுள்ளோம். பல்வேறு விளம்பரங்கள் நாக்கினை தூண்டுகின்றன. இங்கே மதுபானங்கள் கிடைக்கும், இங்கே கோழிக்கறி, இங்கே மாட்டுக்கறி. மதுபானம், கோழிக்கறி மற்றும் மாட்டுக்கறி இல்லாவிடில் நாம் மடிந்து விடுவோமா என்ன? இல்லை. மனிதர்களுக்காக பல்வேறு அருமையான பொருட்களை கிருஷ்ணர் வழங்கியுள்ளார். தானியங்கள், பழங்கள் மற்றும் பால் போன்ற பல பொருட்கள் உள்ளன. பசுவினால் சுரக்கப்படும் அதிகபட்சமான பால் பசுவிற்காக அல்ல, மனிதர்களுக்காகவே. பால் மனிதனுக்கான மிகச்சிறந்த உணவாகும். கடவுள் கூறுகிறார், பசுவே, நீ பாலை சுரந்தாலும் உன்னால் அதனை குடிக்க இயலாது. மிருகங்களை காட்டிலும் உயர் நிலையில் உள்ள மனிதர்களுக்கானது அது. குட்டிகளாக உள்ள மிருகங்கள் தங்களது தாய்ப்பாலை நம்பி வாழ்வது உண்மையே. கன்று குட்டிகள் பசும்பாலின் சிறு பங்கை அருந்துகின்றன. ஆனால் பசுவினால் சுரக்கப்படும் பால் அதைவிட அதிகமாக உள்ளது. அந்த அதிகமான பால் நமக்குரியதாகும். கடவுள் நமக்கென்று என்ன உணவு வகைகளை கொடுத்துள்ளாரோ அவற்றை நாம் ஏற்க வேண்டும். ஆனால் நாக்கின் தூண்டுதலினால் தானியங்கள், பால் பொருட்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு நாம் ஏன் திருப்தி அடைய வேண்டும்? கசாப்பு கூடங்களை வைத்து இந்த பசுக்களை எல்லாம் கொல்லலாம். நாம் எவ்வாறு தாய்ப்பாலை அருந்தினோமோ அதே போன்று பசுப்பாலையும் அருந்தினோம். ஆனால் நாக்கின் திருப்திக்காக தற்போது நாம் பசுக்களை கொண்டு விடலாம் என்று நினைக்கின்றோம். இத்தகு அபத்தமான எண்ணங்களை நீங்கள் கைவிட வேண்டும். மாறாக தீரர்கள் அல்லது தங்களது புலன்களை கட்டுப்படுத்திய சுவாமிகளிடமிருந்து நீங்கள் கேட்க வேண்டும். பேச்சு, மனம், கோபம், நாக்கு, வயிறு மற்றும் பாலுறுப்பு ஆகியவற்றின் தூண்டுதல்களை கட்டுப்படுத்தியவர் சுவாமி அல்லது கோஸ்வாமி என்று அழைக்கப்படுகிறார். காளிதாசரால் இயற்றப்பட்ட குமார சம்பவம் எனும் காவியத்தில் சிவபெருமான் எவ்வாறு தீரராக உள்ளார் என்பதை விளக்கும் ஓர் அருமையான பாடல் உள்ளது. சிவபெருமானின் மனைவியான சதி தனது தந்தையினால் நடத்தப்பட்ட யாகத்தில் தனது கணவர் அவமதிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார். மனைவியின் தற்கொலையை அறிந்த சிவபெருமான் மிகவும் கோபமுற்று இந்த உலகத்தை விட்டுவிட்டு வேறெங்கோ தியானம் செய்ய சென்று விட்டார்.
அச்சமயத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு போர் நிகழ்ந்தது. தேவர்களுக்கென ஒரு சிறந்த தளபதி தேவைப்பட்டார். சிவபெருமான் ஒரு மகனை ஈன்றெடுத்தால் அம்மகன் அசுரர்களுக்கு எதிரான போரில் தங்களை வழிநடத்த முடியும் என்று தேவர்கள் முடிவு செய்தனர். தியானத்திலிருந்து சிவபெருமான் முழு நிர்வாணமாக இருந்தார். அவரது பாலுறுப்பினை உடலுறவிற்காக தூண்டும் பொருட்டு சதியின் மறு அவதாரமான பார்வதி அங்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அவர் சஞ்சலமடையவில்லை, மௌனமாகவே இருந்தார். இதோ ஒரு தீரர். நிர்வாணமாக உள்ள இவரது பாலுறுப்பினை ஓர் இளம்பெண் தொட்டு கொண்டுள்ளாள். ஆனாலும் இவர் சஞ்சலமடையவில்லை என்று காளிதாசர் அங்கே குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணா. இத்தோட நான் முடிச்சு கொள்றேன். நாளைக்கு தொடர்ந்து வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.